ஸோ ஹே கெஸ் வெல்கம் டு ஃபிலிம் பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா பாபு பாகா பிஸின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான படம், கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இந்த படத்தோட ஹீரோ மாதவ காட்டுறாங்க. அவர் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. சரி நான் வீட்டுக்கு போறேன், குடிச்சிருக்கிறது ஒய்ஃப் தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தரும் நல்ல வேலை என்னோட ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. மாதவன் ஏன்டா இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களும் உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கூட, நமக்குலாம் வயசாகுது, நீயும் அங்கிள் ஆவ அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆச்சாச்சே, நம்ம நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணணும், நம்ம உடம்புக்கு செக்ஸ் ஒரு நீட், அவ்வளவுதான், அதுக்குன்னு கல்யாணத்தை இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணா டெய்லி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கறான். மாதவம் இல்ல, பொண்ணுங்கன்றது இந்த கிளாஸ் மாதிரி, மேட்ருன்றது அதுல இருக்கிற சரக்கு மாதிரி, அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு விட்டுறணும், அப்பதான் நம்ம பல பல வித்தியாசமான கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி நீ பேசுறதுலாம் எங்களுக்கு செட் ஆகாது, நாங்க கிளம்பி போறோம்னு போயிடுறாங்க. அப்ப அதே பார்ல இன்னொரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணி அவளுக்கு சரக்கு வாங்கி தரான். அவ கூட வந்தவங்க இவனை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. இவனும் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரான். அப்புறம் அவனோட கசின் கூட உட்காந்து பேசுறான். இல்லடா எனக்கும் வயசாகுது, ஆனா அங்கிளா மாறிட்டு இருக்கேன், சோ நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட கசினை என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு கல்யாணமா, உன்னை போய் யார் பண்ணிப்பா, நீ இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாதவன் நம்ம ஃப்ரெண்டா இந்த மாதிரி தானே இருந்தான், கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனோட கசினா அவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு புரியலையா, இப்போ கூட உனக்கு புரியலன்னா நீ வேஸ்டடா அப்படின்னு சொல்றான். மாதவன் சரி வீட்டுல ஒரு பொண்ணை பாத்துருக்காங்க, அவங்க பாக்குற பொண்ணெல்லாம் போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு அவனை பத்தி கேக்குறா. அவனும் பிளே பாய்னு ஒத்துக்கிறான். சோ ஃபர்ஸ்ட் பொண்ணே ரிஜெக்ட் பண்ணிடுறான். அடுத்த பொண்ணுகிட்டே இதே மாதிரி பேசுறான். அவளுக்கும் பிடிக்கல. மூணாவது பொண்ணுகிட்டே இதே மாதிரி பேசுறான். அந்த பொண்ணுக்கும் பிடிக்கல. திரும்ப அவனோட கசின் கிட்ட வந்து சொல்றான், "உனக்கு இந்த மாதிரி சொன்னா எந்த பொண்ணுக்கு தான் உனக்கு பிடிக்கும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்றதை நிறுத்து, நீ ஒரு பிளே பாய்னு வெளியே சொல்லாத, பொய் சொல்லு அப்படின்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு நாலாவது ஒரு பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணோட பேர் தான் ராதா. அவளும் இந்த மாதிரி எத்தனை ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவனும் அவகிட்ட பயங்கரமா போய் பேசுறான். இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு சீனியர் லவ் பண்ணேன், ஆனா அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லல, அதுதான் என்னோட கடைசி லவ், நான் வேற எந்த லவ்வுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த காலத்துல இப்படி இல்லாம பசங்க இருக்கீங்க, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவனும் சரி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு இல்ல, நான் ஒருத்தன் லவ் பண்ணேன், எங்களோட ரிலேஷன்ஷிப் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போச்சு, ஆனா அப்படியே நின்றுடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ்ல பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல, இப்ப பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க தான் உங்களே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்தா அந்த பக்கமா கிராஸ் பண்ற பொண்ணுங்களே இவன் வேற பார்ப்பான். இவ்வளவு என்னடா இப்படி பாக்குறான், யார் தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. மாதவன் சேச்சா இல்ல, இந்த பொண்ணு சீரியல்ல எல்லாம் வருவா, என் அம்மா கூட சீரியல் பார்க்கும்போது நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுறான். அப்புறம் சரி நான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவளை இப்பதானே பாத்திருக்கோம், இப்பதானே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருக்கோம், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவளுக்கு யார்கிட்ட இருந்து போன் வேற வரும், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறா, அங்க இருந்து போயிடுறா. அங்க கட் பண்ணா நமக்கு மாதவோட சின்ன வயசை காட்டுறாங்க. அவன் ஃபுல்லாவே சிட்டில வளர்ந்த பையன், ஆனா ஸ்கூல் லீவ் விட்டா போதும் ஊருக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்கதான் அவனோட கசின் இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. இவனுங்க மூணு பேருமே சரியான க்ளோஸ், எப்பயுமே ஒன்னா இருப்பானுங்க. மாதவுக்கு சின்ன வயசுல இருந்தே காம புத்தி தான். அப்படியே திரும்ப ரியாலிட்டி வந்தோம்னா இப்ப அவன் திரும்ப ராதாவை பார்க்க போறான். மாதிரி ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவளை வரா, அங்க போய் ரெண்டு பேரும் பேசுறாங்க. மாதவா அவகிட்ட நான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவளும் இப்பதானே 2 வாட்டி மீட் பண்ணிருக்கோம், நான் என்ன என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாதவன் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு ஆன்டி கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது. அவன் பிளே பாய்ல ஏகப்பட்ட பொண்ணுங்களை உஷார் பண்ணி வச்சிருக்கான். அதுல ஒரு ஆன்டி கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது. சோ அவங்க வீட்டுக்கு போய் சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட கசினையும் பார்த்து பேசுறான். அவ்வளவுதான்டா, இதோட நான் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலான்னு இருக்கேன், அவள்தான் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்றான். அவனோட கசினும் என்னடா பேசுற, இதெல்லாம் வேற யார்கிட்டனா போய் சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றான். அப்பவே மாதவுக்கு இன்னொரு ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. அவனோட கசினும் நீ போய் திருந்த போறியான்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிறான். திரும்ப அப்படியே அவனோட பாஸ்டுக்கு போனோம்னா பையன் சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கலாம் தேட்டர் வந்திருக்கான். அங்க அவன் கூட படிக்கிற ஒரு பையனை பாக்குறான். என்னடா படத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல இல்ல நான் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதோ நான் படம் பார்க்க வந்தேன், நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் இல்ல இல்ல நான் போறேன்னு சொல்லி வேகமா போறான். பார்த்தா மாதவுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. பக்கத்து தியேட்டர்ல பயங்கரமான ஒரு பிட்டு படம் ஓடிட்டு இருக்கும். மாதவ் ஆல்ரெடி மரண காஜாச்சு, அங்க போய் உட்காந்து படம் பார்க்கலாம்னு உட்காந்துடுறான். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா படம் போயிட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்து போலீஸ் வந்து எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. மாதவ் ஸ்பெஷலா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்டா அப்படியே அவனுக்கு எவ்வளவு வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவனும் 15ன்னு சொல்றான். போலீஸும் 15 வயசுல உனக்கு பலான படம் கேக்குதா, உன்னோட அப்பா அம்மா கால் பண்ணு, உன்னோட பேரண்ட்ஸ் இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் என்ன சார் பிட்டு படம் தானே பார்த்தேன், வேற என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸா அப்படியாப்பா உட்காருப்பான்னு சொல்லி மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. முழுசா அடிச்சா பரவாயில்ல, கரெக்டா
பாதி மட்டும் அடிச்சிடுறாங்க. அவனும் சார் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கறான். போலீஸா நாயை விட்டு படம் பாக்குறேன், உனக்கு முழுசா மொட்டை அடிச்சு சந்தன தடவி விடுவாங்களா, அப்படியே ஓடுறான்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. அவனும் ஓடி போய் ஒரு சலூன்ல ஃபுல் மொட்டை அடிச்சுக்கிறான். வீட்டுல அவனோட அப்பா அம்மா கிட்ட டேண்ட்ரஃப் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனாலதான் மொட்டை அடிச்சேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஆனா அவனோட அப்பாக்கு இவன் மேல செம டவுட். அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும்னு ஒரு பையன் சொன்னால அவனும் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். மாதவன் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறான். அவனும் இந்த மாதிரி டேண்ட்ரஃப்னு அதே கதையை விட்டுறான். மாதவன் அவங்க பார்த்த பிட்டு படத்துல வர மாதிரி சவுண்ட் கொடுக்குறான். அந்த பையனும் கோட் வேர்ட் அக்செப்டட்ன்ற மாதிரி பயங்கரமா சிரிக்கிறான். சோ பிட்டு படம் பார்க்க போய் தான் ரெண்டு பேரும் மொட்டை போட்டிருக்காங்கன்னு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கிளாஸ் ரூமுக்கு இன்னொரு பையன் மொட்டை அடிச்சுட்டு வரான். தலை பிட்டு படமா அப்படின்னு சொல்லி இவனும் கேட்கறான். என்னடா பேசுறேன், என்னோட தாத்தா தவறிட்டாரு அதனால மொட்டை அடிச்சிருக்கேன்னு சொல்றான். ஐயோ மாட்டி இருப்போமே, சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தா வேலைக்கார ஆன்டி, ரோட்ல போற ஆன்டி, காலேஜ் போற பொண்ணுங்க, டியூஷன் படிக்கிற பொண்ணுங்க, அவன் வயசு பொண்ணுங்க, அவனோட பெரிய பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, நீ எல்லாரையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். கூட அவனோட ஃப்ரெண்ட் வேற இருக்கான். இப்படி அவனுங்க மொரட்டு காஜா இருக்கானுங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஏதாவது பொண்ணு கிட்ட பேசலானே இருக்கானுங்க. இப்படி மாதம் ஒரு 3 பொண்ணுங்க கிட்ட போய் பேசலாம் ட்ரை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் பொண்ணே அவங்க கூட பேச மாட்டா. ரெண்டாவது பொண்ணு கிட்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லி கேட்பான். அந்த பொண்ணும் பேச மாட்டா. மார்க்கெட்ல ஒரு ஆன்டி கிட்ட தப்பா வேற நடந்துப்பான். அவன் வருஷம் போது விட்டுருவாங்க. அதே அவன் ஃப்ரெண்டு பண்ணும்போது மாட்டிப்பான். இந்த வயசுல இந்த வேலை பாக்குறீங்களாடான்னு சொல்லி சம்மடி அடிக்கிறாங்க. அதான் ஐயோ தப்பிச்சா போதும்னு ஓடி வரான். அப்புறம் அவங்க ஒரு பொண்ணு கிட்ட நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு சொல்லி கேட்டால அந்த பொண்ணே வந்து நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவள் தான் பையன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கமிட்டட் ஆகுறான். அந்த பொண்ணு கிட்டே சரி நான் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னேன், நீ எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ்வளவு ஃபர்ஸ்ட் நீ எனக்கு சொல்லலையே, வேற ஒரு பொண்ணுக்கு தானே சொன்னேன், அதுக்கப்புறம் தானே எனக்கு சொன்னேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இவனும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கேங்னா அந்த கேங்லயே அழகா இருக்கிற பொண்ணை நம்ம லவ் பண்ணக்கூடாது, அதுக்கு அடுத்து இருக்கா பாரு அவ தான் நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பா, சோ அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்பத்துல இருந்தே அவனோட மைண்டை டியூன் பண்றான். திரும்ப ரியாலிட்டி வந்தனா மாதவும் ராதாவும் ஒரு துணி கடைக்கு போறாங்க. அவளோட பேக்ல அவளோட எக்ஸ் ஃபியான்சி இருக்காங்க, அவங்க கொடுத்த ஒரு புக் இருக்கும். அதை பார்த்துதான் மாதவன் யார் இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு அவன் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவன் பேர் சக்கரவர்த்தி, அவன் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக இருந்தது அப்படின்னு சொல்றான். அப்படியே இவங்கிட்டே நீ எதுக்கு உன்னோட சீனியர் கிட்ட லவ் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவன் அந்த கதை சொன்னதே மறந்துட்டு இருப்பான். எந்த சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ ஸ்கூல்ல லவ் பண்ணன்னு சொன்னியா அந்த பொண்ணு அப்படின்னு இவட சொல்றான். அதுவும் பயம்தான் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அவ்வளவு நினைச்ச உன்ன மாதிரி பசங்களா இப்படிதான் இருப்பீங்க, சரி உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும் இந்த கடையிலேயே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாதவன் அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அங்க இருக்கிற பொண்ணுங்களை அனலைஸ் பண்ணி சொல்றான். இவ்வளவு சரி நீ போய் பேசு அப்படின்னு சொல்றான். இவனும் ஒரு பொண்ணு கிட்ட போய் அப்ரோச் பண்ணலான்னு போவான். அந்த இடத்துல பயங்கரமா மொக்க வாங்கிட்டு தான் வரான். மாதவன் பயங்கரமா சிரிக்கிறா. மாதவன் சரி எனக்கு எப்பதான் ஓகே சொல்லுவேன், உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் இல்ல இந்த வீக்கெண்டு நான் என்னோட பேரண்ட்ஸ் பார்க்க போறேன், சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா மாதவன் அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவளோட ஊருக்கு போயிடுறான். அங்க அவ ஃபேமிலியோட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போறா. ஆனா அங்க அப்படியே பூந்து தற்செயலா பார்த்து பேசுற மாதிரி பேசுறான். ராதாக்கு இவன் இங்க இருக்கிறத பார்த்து செம ஷாக்கு. அண்ட் அவளோட பேரண்ட்ஸ் கிட்டே இதாமா மாதவ், அதை நீங்க போட்டோ காமிச்சு பார்க்க சொன்னீங்களா அந்த பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஓஹோ நீயா பண்ண நல்லபடியா பேசுறாங்க. அப்பவே மாதவன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவனோட எக்ஸ் லவர் ஒரு பொண்ணை பார்ப்பான். உடனே சரி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரான். பார்த்தா பையன் வெளியே வரும்போது சென்சார்ல பீப் சவுண்ட் அடிக்குது. அவனை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா காண்டம் பேக்கெட் எடுத்து வந்துட்டு இருக்கான். ராதாவும் பின்னாடி வந்து அவனை எதுவும் பண்ணிடாதீங்க, என் ஃப்ரெண்டு தான், எதுக்காக இதெல்லாம் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஒன்னும் இல்ல உன்னோட அப்பா அம்மாவை பார்த்தது நான் பேனிக் ஆயிட்டேன், அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, கிடைக்கிறத எடுத்து பாக்கெட்ல போட்டேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு சரி இன்னைக்கு எங்க தங்க போற, வா என்னோட வீட்லயே தங்கு அப்படின்னு சொல்றான். அதுவும் இதுக்கு தாண்டி வெயிட் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வந்து தங்குறான். அப்புறம் அவங்க நல்லா அன்னைக்கு எல்லாம் வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் மாதவன் கிளம்பி வந்தா பார்த்தா அவனோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பாக்குறான். ஏ ஹாய் நீங்க என்ன பண்றீங்க, இவங்களோட பேர் ராதா என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவ்வளவு வாங்க என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, காஃபி குடிச்சிட்டு போலாம்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. மாதவ் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவரோட பையனும் கிளம்பி போறாங்க. அப்புறம் அவங்களும் பேசிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அந்த லேடியா அவங்களோட பையனை போட்டு அதட்டுறாங்க. இந்த மாதிரி வெளிய இடத்துல பாத்ரூம் போக கூடாது, பாத்ரூம் குள்ள போய் தான் போனோம், எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்கும் போது மாதவுக்கு அவனோட பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சேர்ந்து அந்த மாதிரி தான் அடிப்பானுங்க. 2004 காலேஜ் படிக்கும் போது 3 பேரும் ஒரே சிட்டில இருக்கானுங்க. மாதவோட கசின் இருக்கான், அவனோட லவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் ரொம்ப சோகமா இருக்கான். மாதவும் பிளே பாய் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனும் பிளே பாய். மாதவ் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான், அவன் ஆர்மி ஆபீசர் ஆயிட்டான். கவலைப்படாதரா அழுவாதரா, வேற ஏதாவது பொண்ணு கிடைப்பாடா அப்படின்னு சொல்றாங்க. அதோட கசினும் நீங்க போங்கடா, உனக்கு எல்லாம் யூனிஃபார்ம் பார்த்தே பொண்ணுங்க மடியும் எனக்கு அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கான். சரி நான் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணை பார்க்க போறான். அப்புறம் மாதவன் ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணுகிட்டயே ரெஸ்பான்ஸ் நல்லபடியா வருது. அவ ஏறி போற ஆட்டோலயே சிக்னல் பார்த்து கரெக்டா ஏறிடுறான். ஆட்டோக்காரன என்னப்பா ஏறிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவனும் இல்ல இது ஷேர் ஆட்டோ இல்லையா, ஐயோ நான் என் ஃப்ரெண்டை அர்ஜென்ட்டா பார்க்க போறேன், ஹாஸ்பிட்டல் வேற அட்மிட் பண்ணிருக்காங்க, இந்தாங்க ஆட்டோக்கு என்னோட ஷேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே கொடுக்குறான்.
அவளும் அதெல்லாம் வேணாம் பரவாயில்ல நீங்க வாங்கன்னு சொல்றான். இவனும் இல்ல கான்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படியே அந்த பொண்ணுகிட்டே ஊர் என்ன பேர் என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லி வழக்கமா பேசுறான். அந்த பொண்ணும் நல்லபடியா பேசுறா. மாதவ நான் இந்த ஆட்டோல ஏறினதே உன்னை பாக்குறதுக்கு தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேரும் கமிட் ஆயிடுறாங்க. அடுத்து அவளை ஹாஸ்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து மேட்ரு போடலாம்னு சொல்லி பயங்கரமா ட்ரை பண்றான். இங்க பாரு நான் என் சட்டையை அவுத்துட்டேன், எத்தனை மச்சம் இருக்கு பாரு, இந்த மாதிரி நீ அவுத்து காட்டுன்னு சொல்லி அவனே அவுக்குறான். அந்த பொண்ணை வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து கதவு டமால் டமால்னு யாரும் தட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, ஹாஸ்டல் வார்டன் தான். மாதவன் அவளை கபோர்ட்ல ஒளிச்சு வைக்கிறான். வார்டனா அந்த பொண்ணை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ரூம் ஃபுல்லா தேடுறாரு. கடைசியா கண்டும் முடிச்சிடுறாரு. அவள் தான் அன்னைக்கு அவங்களால மேட்ரு பண்ண முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் இவன் ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு தனியா ஒரு ரூமே எடுத்துடுறான். அப்புறம் அவனும் அவனோட லவ்வரும் ஜாலியா இருக்காங்களோ இல்லையோ, அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஆர்மி ஆபீசர் இருக்கான்ல, அவன் அடிக்கடி வித்தியாசமா பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அவன் ஜாலியா இருக்கான். அண்ட் மாதவ் இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்லயே ஒரு ஆன்டியும் இருக்காங்க. செம்ம அழகா இருக்காங்க. இவனை பார்த்து லுக் வேற பயங்கரமா விடுறாங்க. அண்ட் இவனோட ஃப்ரெண்டு அந்த ஆர்மி ஆபீசர் 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு சீரியஸா பேசிட்டு இருக்கான். இவங்கள என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் இல்லடா எனக்கு இந்த பொண்ணு தெரியும்ல, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றான். மாதவா அவனோட கசினும் எங்களுக்கு என்னைக்கு நீ பொண்ணுங்களை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்க, சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் அந்த பொண்ணை கேங்கா ரேப் பண்ணிருக்கானுங்க, நினைக்கவே கொடூரமா இருக்குடா, அவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவங்களும் நாம என்னடா பண்ண முடியும், இல்லைன்னா போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் இல்ல, போலீஸ்க்குலாம் தெரிஞ்சா அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், மீடியா பேப்பர்னு அவ்வளவுதான், அந்த பொண்ணை நாரடிச்சிருவாங்க, நம்மளே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த பசங்களை தேடி இவங்களே அடிச்சு போடுறாங்க. நான் அடிச்சு மட்டும் தான் போடுறாங்க, வேற எதுவும் பண்ணல. அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க. அவ எங்கேயோ போக கூடாது, அடைஞ்சு கிடக்கணும்னு சொல்றாங்க. இவங்களும் போய் அவ இண்டிபெண்டா இருக்கட்டுமே, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸா அப்படி இருந்தா நீங்களே கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ மாதவோட ஃப்ரெண்ட் அந்த ஆர்மி ஆபீசர் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். அந்த பொண்ணை பயங்கரமா உருகி உருகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாதவன் அவனோட கசின் கிட்ட எதுக்காகடா அந்த பொண்ணை போய் இவன் லவ் பண்றான், எவ்வளவு அழகழகான பொண்ணை என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே, அந்த பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு இவன் ஏன் இந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாதவோட கசினா அதெல்லாம் உனக்கு புரியாதுடா, காதலுக்கு கண் இல்ல, அதெல்லாம் நீ உண்மையா காதலிச்சாதான் புரியும் அப்படின்னு சொல்றான். அண்ட் மாதவ அபார்ட்மெண்ட்லயே அந்த ஆன்டி இருக்காங்களே, அவங்களும் பயங்கரமா லுக்கு மேல லுக்கா விட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் குழந்தைன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. இவனை போய் வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க புருஷன் வேற அவங்களுக்கு சரியா மரியாதை கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் மாதவன் பாக்குறான். அவன் டெய்லி ஜாகிங் வேற போவான். அப்படி ஜாகிங் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எதுக்காக இன்னைக்கு ஜாகிங் சீக்கிரமா போய், நான் வரதுக்கு முன்னாடியே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு யாருன்னு தெரியல, யாருன்னு சொல்லி கேட்கிறான். போன்ல பேசுறவங்கள என்னோட வாய்ஸை கண்டுபிடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. மாதவன் நீங்களான்னு சொல்லி அந்த ஆன்டி பேரை சொல்றான். அப்புறம் அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்றான். அடிக்கடி அவங்களோட ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு. இவனை கட் பண்ணிடுறான். கரெக்டா அவங்க எங்கேயாவது வெளியே போகும்போது தான் இவன் ஜாகிங் போறான். அதுக்கப்புறம் அவங்களே இவனுக்கு கால் பண்றாங்க. எதுக்கு அடிக்கடி எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க, வீட்டுல தானே இருக்க, சரி இரு நானே வரேன்னு சொல்றாங்க. ரைட்டா வீட்டுக்குள்ள வந்து கதவு சாத்திடுறாங்க. இங்க பாரு எனக்கு இது பிடிக்கல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி போன் கால் பண்ணிட்டு இருக்காது, என்னோட புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரி தான் வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி என்னோட புருஷனை கூட்டிட்டு வரேன், அவர் கூட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவனும் அதுல என்ன பிரச்சனை, கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். அப்படியே அவங்க கிட்ட வந்து அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டே எதுக்கு அப்படியே போறேன்னு சொல்லி 2 பேரும் மேட்டர் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடிக்கடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனோட அபார்ட்மெண்ட்ல அந்த ஆன்டியோட வீட்டுல கிச்சனு பெட்ரூம் ஹாலுன்னு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது எல்லா இடத்துலயும் பண்றாங்க. இவன் மாதவ் ஆனா பயங்கர ஜாலியா இருக்கான். இவங்க கூட இப்படி இருக்கிறதுனால அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவளை அப்படியே மொத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளும் அவனோட வீட்டுக்கே பார்க்கலாம்னு சொல்லி வருவா. எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, எதுக்காக என் கூட பேச மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பவே அவளுக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு தெரியும். யார் மாதவ்னு சொல்லி கேக்குறா. அவனும் இல்ல நான் இப்ப பிஸியா இருக்கேன், நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த பொண்ணுக்கும் தெரியுது நம்மள வேற யாருக்காகவோ அவாய்ட் பண்றான் அப்படின்னு. ரொம்ப சோகமாங்கிறது போயிடுறான். இவன் பார்த்தா இந்த ஆன்டிக்கு நகை வாங்கி தரது, புடவை வாங்கி தரதுன்னு பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் என்னோட புருஷனுக்கு எனக்கு என்ன பிடிக்கும்லாம் தெரியவே தெரியாது. ஆமா அப்படி தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்க போறேன், சரி என்னோட புருஷனுக்கு தெரிஞ்சா நாம என்ன பண்றது, நீ அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவனுக்கும் சம பயம். அதெல்லாம் உங்க புருஷனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமே மேட்ரு பண்ணலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போவான். கையும் களமா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த புக்கை தான் கொடுக்கலாம்னு வந்தேன்னு சொல்லுவான். அவரும் இது கொடுக்க வந்தியா, எங்க இருந்துடா எனக்குனே வருவீங்களா, சொல்றா எந்த காலேஜ், நீ உன்னோட பிரின்சிபல் கிட்ட வா போய் பேசுறேன், வா என் கூட வான்னு சொல்லி சட்டையை பிடிச்சிருக்கிறாரு. அவனும் சாரி சார் விட்டுருங்க சார்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சா போதுன்னு தப்பிக்கிறான். அப்புறம் அந்த ஆன்டியை போட்டு சம்மடி வேற அடிச்சிருக்காரு போல. அவங்களும் அவனோட வீட்டுக்கு வராங்க. உனக்கு என்ன நீ ஓடிட்ட, என்னால ஓட முடியாது, நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அழுகுறாங்க. அவ்வளவுதான். மாதவ அந்த ஏரியாவே காலி பண்ணணும்னு சொல்லி மொத்தமா காலி பண்ணிடுறான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் அந்த ஆர்மி ஆபீசர் இருக்கான, அவனுக்கும் அவன் லவ் பண்ற பொண்ணு அந்த ரேப் விக்டிமா இருக்கிற அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அவனும் காஷ்மீருக்கு கிளம்பி போகணும். இவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ மாதவோட கசினும் மாதவ கிட்ட என்ன சொல்றான்னா, ஏண்டா போய் போய் அந்த ஆன்டியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா, நீ இப்ப அங்க இருந்து இங்க ஓடி வந்துட்ட,
அப்புறம் இங்க இருந்து வெளியூருக்கு கூட போயிடுவேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்நேரத்துக்கு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருந்தா கூட ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவங்க ஃப்ரெண்டும் காஷ்மீர் கிளம்பி போறான். அடுத்த மாதம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு போறான். பார்த்தா அந்த பொண்ணு மூவ் ஆன் ஆகி வேற ஒரு பையன் கூட இருப்பா. மாதவ் கிட்டே நானும் உன்னை அவாய்ட் பண்ணு, நீ தானே என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்ட, ஆனா நீ கண்டிப்பா திரும்ப என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இப்போ ஒத்துக்கிறதா இல்ல மாதவ், உன்னை பயங்கரமா லவ் பண்ண, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல அது பாசிபிள் இல்ல. நான் அந்த பையனை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்றான். மாதவன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவளும் போய் என்ன பண்ண சொல்ற, காலம் முழுக்க உனக்கு வப்பாட்டியா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அது திருந்துடா, கேவலமா நடந்துக்காதுன்னு சொல்லி திட்டுறா. அப்புறம் காலங்களும் மாறுது. மாதவன் வேலைக்கு போறான். வேலைக்கு போற இடம் ஜிம், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களை உஷார் பண்றான். ஏன் ஹாஸ்பிட்டல் கோயில்னு கூட விட மாட்டான். அப்புறம் தான் அவனுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா அவனோட ஃப்ரெண்டு காஷ்மீர்ல போர்ல செத்து போயிட்டு இருக்கான்னு. அவனுக்கு அவன் கூட இருந்த ஞாபகம் எல்லாமே வருது. மாதவை விட அவனோட கசின் ரொம்பவே பாதிப்படைகிறான். இப்ப இறந்து போனவரோட ஒய்ஃப் தான் ராதாவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க பையனை பார்த்ததும் தான் இவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. ராதா கிட்டே இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுகுறான். அவள் தான் சிம்பத்தில அவளும் கரெக்ட் ஆயிடுறா. இவனுக்கும் ஓகே சொல்லிடுறா. என்கேஜ்மெண்ட் நடந்துருது. அங்கதான் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் வந்திருக்கான். ஆல் தி பெஸ்ட், நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு போறான். ஆனா இன்னமும் மாதவ் திருந்தறதா இல்ல. வேற ஒரு ஆன்ட்டியை பிடிச்சிருக்கான். அந்த ஆன்ட்டி கூட நைட்டு மேட்டர் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி ராதா கூடயும் ஒரு இடத்துக்கு வெளியே போறான். இங்கே அவகிட்ட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு, அவன் என்ன பண்றான் அவனை பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு இந்த மாதிரி அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் சொந்தமா கடை வச்சுட்டான். எனக்கு அவன் எந்த நேரத்துல ரொம்ப தேவைப்படானா அப்ப அவன் இல்ல, யூஎஸ் கிளம்பி போயிட்டான், அதனாலே நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா. மாதவும் சரி உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்கேஜ்மெண்டோட நிறுத்திக்கலாம், உனக்கு அவனை பிடிச்சிருந்தா நீ அவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்க லவ் வேற பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளவு இல்ல மாதவ், இதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். மாதவ் சரி நான் வேணா அவன் கூட பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராதாவும் இல்ல இது என்னோட மேட்டர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் நைட் ஆகுது. மாதவன் கிளம்பி அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போறான். அவங்கள ரிங்க பாத்துட்டு என்ன என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவனும் அதெல்லாம் இல்ல, சும்மா தான், வாங்க மேட்டர் பண்ணலாம்னு சொல்லி மேட்டர் முடிக்கிறான். அப்புறம் அவனோட கசின் கூட உட்காந்து பேசுறான். மாதிரி என்னால் திருந்தவே முடியலடா, அவகிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவனும் உண்மையை சொன்னா காலி அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்விடேஷன் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ மாதவன் ராதா கிட்ட சொல்லலாம்னு இருப்பான். அந்த டைம் பார்த்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற வந்திருப்பான். இவளும் போய் பேசுறான். அவனும் நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப சாரி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல, நீ என்ன அவனைய கல்யாணம் பண்ணி போற, அவன் எந்த விதத்துல என்னை விட பெட்டரா இருக்கான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராதாவும் அரேஞ்ச் மேரேஜ்ல இதெல்லாம் பார்க்க முடியாது, என்னோட அப்பா அம்மாவும் சரி உன்னோட அப்பா அம்மாவும் சரி என்ன பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணாங்க, அவங்க நல்லா ஒத்துமையா வாழலையா, அதே மாதிரி எங்களுக்குள்ளேயே லவ் வந்துடும் அப்படின்னு சொல்றான். மாதவன் இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருப்பான். அதை இவளும் பார்த்துட்டு சரி நீங்க இருந்து போ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அவளோட எக்ஸ்பீரியன்ஸை அனுப்புறான். அப்படியே மாதவ் கிட்டயும் பேச வரான். அவனும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி நான் ஒரு பிளே பாய், என்னால பொம்பளைங்க இல்லாம இருக்கவே முடியாது, நான் ஏகப்பட்ட பொம்பளை கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவு அப்படியே வா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், எப்போதுல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் காலேஜ் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன், குறைஞ்சது ஒரு 100 பொண்ணுங்க கிட்ட நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். என்ன இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா, நல்லா சிரிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதான் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை பத்தி தெரிஞ்சுதே, எப்படிடா உன்னை கழட்டி விடலாம் தான் நான் இருந்தேன், ஆனா இப்ப எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம உன்கிட்ட இருந்து நான் ஃப்ரீ ஆயிடுவேன், இந்த கல்யாணமே எனக்கு வேணாம்டான்னு சொல்லி காரி துப்புறான். அப்புறம் தான் பார்த்தா இது எல்லாமே மாதவ் நினைச்சு பார்த்திருக்கான். ராதாவும் என்ன ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் மாதவோட அம்மாவும் நீ போய் ஷோபாவை கூட்டிட்டு வா, அவங்க பார்க்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஏர்போர்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க ஷோபா என்டின்னு சொல்லியிருப்பாங்க, இவன் காதுல ஷோபா ஆன்டின்னு ஒன்று இருக்கும். இவனு கிளம்பி போறான். போற இடத்துல எந்த பொண்ணை பாக்குறானோ அவங்க முதுக பார்த்துட்டே போறதே இவன் வேலை. அப்புறம் அவங்களுக்காக ஏர்போர்ட் போய் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க வரவே இல்லை. அவங்க அம்மாவும் கால் பண்ணி அவன் பார்க்க இந்த மாதிரி இருப்பா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பா, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான்னு சொல்லி எல்லா அடையாளமும் சொல்றாங்க. இவனும் தேடி தேடி பாக்குறான், யாருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு அழகா ஓரமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணையும் பாக்குறான். சரி அதுக்கப்புறம் இந்த ஷோபா எங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி லக்கேஜ் ஏரியால செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது. சரி நான் அந்த பொண்ணு கிட்ட வந்து உட்காந்து பேச ட்ரை பண்றான். எங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க, வீட்டு இறங்கிட்டீங்களா, நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அவங்க கிளம்பி போயிட்டாங்க, இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, நானும் ஃபிளைட் இறங்கிட்டேன், நானும் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ண, ஆனா அவங்க வர மாதிரி தெரியல, சரி உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனு சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதான் ராதாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ல, அவனோட பேரையும் யூஸ் பண்றான். அப்புறம் சரி வாங்க நானே ஹோட்டல்ல டிராப் பண்றேன் போலாமான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போறான். அங்க தண்ணி குடிச்சிட்டு காஃபி வேணும்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு ஹோட்டல் ரூம்ல இருந்து ஆர்டர் பண்றா. ரொம்ப லாங் ஃபிளைட், கழுத்தெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றா. சரி நான் வேணா மசாஜ் பண்ணி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவ்வளவு சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் காஃபியும் வருது, அவளும் ப்ரிப்பேர் பண்றா. இதுதான் சான்ஸ் சொல்லி அவ தோள்பட்டையில டச் பண்றான். அவ்வளவு நான் தான் வேணாம்னு சொன்னேன்னு டென்ஷன் ஆகுறா. சீக்கிரம் காஃபியை குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி சொல்றா. அப்ப அவளுக்கு கால் வருது. இல்ல அங்கிள், யாரும் என்ன கூட்டிட்டு வரல, இந்த
இந்தாங்க இந்த அட்ரஸ்ல இந்த ஹோட்டல்ல தான் நான் இருக்கேன், சீக்கிரமா அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அட்ரஸ் அனுப்புறான். அப்பவே பார்த்தா மாதவுக்கு ஒரு கால் வருது. டேய் ஷோபா இந்த ஹோட்டல்ல இந்த அட்ரஸ்ல தான் இருக்கலாம், சீக்கிரமா போய் பிக் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அது இவன் இருக்கிற ஹோட்டல் தான். இவளோட பாஸ்போர்ட் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல ஷோபா என்டின்னு தான் போட்டிருக்கோம். ஐயோ நம்ம தான் ஷோபா ஆண்டின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி சதறி வரான். இவளை திரும்ப பாக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். சோ அவகிட்ட போய் உண்மையை சொல்லலாம்னு சொல்றான். அவளும் நீதான் மாதவா, உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுதுல, இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கியா இருக்கேடான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறா. அவனும் சாரின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா இவ்வளவு கதவை சத்திடுறா. அந்த அவமானத்துல பயங்கர சோகமா போயிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன், அவனோட இறந்து போன ஃப்ரெண்ட பிளே பாயா தானே இருந்தான்னு சொல்லி அவனோட கசின் கிட்ட சொன்னது, அதுக்கு அவனோட உண்மையான லவ் நீ இன்னும் புரிஞ்சுக்கலையாடா, அதனால தான்டா அவன் உண்மையை கல்யாணம் பண்ணான், இந்த மாதிரி வயசாகுது கல்யாணம் பண்ணுன்றதுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பான். அது அந்த ஆன்டிக்கு பண்ண துரோகம், ஃப்ரெண்டு இறந்து போனது, ராதாக்கு அவன் பண்ணிட்டு இருக்கிற துரோகம்னு எல்லாமே அவன் கண்ணுக்கு தெரியுது. அவனோட கசின் கூட நல்லா குடிச்சிட்டு அவள் தாண்டா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திடுவேன்டா, விஷயமா நான் ராதா கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி பேசணும், அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், அவ என்ன ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லி கிளம்புறான். அவனோட கசினும் கூடயே போறான். டேய் சரி எதுக்குடா அவசரப்படுற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அது சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுவும் இல்ல இப்பயே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றான். அவனோட கசினும் சரி ஆனா இப்ப சொல்லாத, காலையில போய் சொல்லி இப்ப குடிச்சிருக்க, இப்ப போய் சொன்னா அது சரி வராது அப்படின்னு சொல்றான். அதுவும் சரின்னு சொல்லி அவளோட அபார்ட்மெண்ட் எதிர்க்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட அவனோட கசின் வேற இருக்கான். அடுத்த நாள் விடியுது. மாதவன் கடகடன்னு அவளோட வீட்டுக்கு போறான். அவனோட கசின் ஸ்டில் தூங்கிட்டே இருக்கான். மாதவுக்கு ஒரு பக்கம் பயம், எங்க உண்மையை சொல்லி ராதா அவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவாள்னு. இருந்தாலும் அவனுக்கு சொல்லாம இருக்க முடியல. சோ அவகிட்ட போய் பேசலாம்னு சொல்லி வரான். நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி, நான் ஒரு பிளே பாய், நான் ஒரு செக்ஸ் அடிக்ட், பொம்பளைங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் பார்த்தா அவனோட கசினும் எழுந்துக்கிறான். ஐயோ என்னடா இவன் போய் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி பாக்குறான். மாதவன் வெளியே வரான். அவனை புடிச்சு கேட்கறான், என்ன ஆச்சு, அவ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ராதாவும் சரி நம்ம என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ வேற யார் கூட்டினா இந்த மாதிரி இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பான். மாதவன் ஆமா ஒரு வாட்டி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் இன்னும் நீ இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேடா, இல்ல இடத்த விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவனோட கசினும் என்னடா ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். மாதவன் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா, ஆனா நடந்ததே வேறன்னு ஒரு விஷயம் சொல்றான். என்னன்னா ராதாவும் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்கா. அது என்னன்னா அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னா இருந்தாங்களே, அவங்க லவ் பண்ண டைம்ல இவ பிரெக்னென்ட் ஆயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம்னு ரெடியா இருப்பாங்க. ஆனா அவனுக்கு கல்யாணம் குழந்தைங்கலாம் சுத்தமாக பிடிக்கல. இவளை அபார்ட் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்கான். இவ்வளவு குழந்தைய அபார்ட் பண்ணிட்டோமேன்னு பயங்கர வருத்தத்துல இருக்கா. அண்ட் இவ ஹாஸ்பிட்டலுக்கும் தனியா தான் போயிருக்கா. எப்போ அவன் எனக்கு அதிகமா தேவைப்பட்டானோ அப்போ அவன் என் கூட இல்ல. அட்லீஸ்ட் நீ இப்பயாவது எல்லாம் உண்மையை சொன்னியே மாதம், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தா அது ரொம்ப கஷ்டமா தான் போயிருக்கும், இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றான். அண்ட் நான் என்னை பத்தி சொன்னது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவனும் இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் யூன்னு சொல்லி கிஸ் பண்றான். அவ்வளவு நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்பவே பார்த்தா அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து நிக்கிறான். என்ன ராதா என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா, எல்லா விஷயமும் நம்மளுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்த பத்தி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுவும் டென்ஷன் ஆகி என்னடா விஷயம், என்ன விஷயம் நீயே சொல்லு, தைரியமான ஆள் தானே சொல்லுன்னு சொல்லி அடிக்க போறான். அவனோட கசினும் என்னடா ஆச்சு அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுவும் இல்லடா அங்க நடந்ததே வேறன்னு சொல்றான். என்ன ஆயிருக்குன்னா அவளோட எக்ஸ்பீரியன்ஸே வந்திருக்கான். ஆனா அவன் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆல் தி பெஸ்ட், நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றான். மாதவன் சேச்சா இட்ஸ் ஓகே, ஷிட்ஸ் ஹேப்பன்ஸ் ரைட், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்த சொன்னது அவனோட கசினும் எல்லாமே ஓகே தான். ஆனா நீ ஷோபா ஏர்போர்ட்ல இருந்து பிக் பண்ண போனியே, அவகிட்ட கேவலமா நடந்துக்க பாத்தியே, அவ இந்த விஷயத்த உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாதவன் எனக்கு 14 வருஷம் பொண்ணுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா, கன்ஃபார்ம் சொல்ல மாட்டா, அப்படியே சொன்னாலும் பிரச்சனை இல்ல, ஊர் ஃபுல்லா அசிங்கப்பட்டுட்டேன், என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் அசிங்கப்பட மாட்டானா அப்படின்னு சொல்றான். அவனோட கசினை வெக்க கெட்டவன்டா நீ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவனும் எப்படியாவது எனக்கு ராதா கூட கல்யாணம் ஆனா போதும்டா அப்படின்னு சொல்றான். அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டு லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சின்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா பெல் ஐக்கான்